மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாருக்கு கவிஞர் வைரமுத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சி. மகேந்திரன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இலக்கிய உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய இழப்பு நேர்ந்திருக்கிறது. முத்துக்குமாரின் வயது சாகிற வயதல்ல, சாதிக்கிற வயது. இந்த 40 வயதுதான் ஒரு படைப்பாளியின் வாழ்க்கையில் திருப்புமுனை செய்கிற வயது. வாழ்க்கையின் பக்குவம், மொழியின் திறம், உணர்ச்சி அறிவாக மாறுகிற தருணம் எல்லாம் இந்த 40 வயதுதான். இனிமேல்தான் ஒரு படைப்பாளன் தன் உயர்ந்த படைப்புகளை வழங்கக்கூடிய வயது இந்த 40 வயது. இந்த வயதில் ஒரு இளைஞன், ஒரு படைப்பாளன், ஒரு பாடலாசிரியன், ஓர் இலக்கியவாதி மறைந்து போனார் என்பது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய இழப்பு என்றே கருத வேண்டியிருக்கிறது. திரைப்படத்துறையில் பாடல் எழுத வந்தவர்களின் வரலாற்றை சற்றே பின்னோக்கி பார்த்தால், மொழியில் பட்டப்படிப்பு பெற்றவர்கள், இலக்கிய பயிற்சி மிக்கவர்கள் என்று 2 ஆற்றலும் பொருந்தி வந்து பாட்டெழுத வந்தவர்கள் மிக குறைவு. அந்த குறைந்த எண்ணிக்கையில் ஒருவன் தம்பி முத்துக்குமார். அவருடைய மரணம் என்னை வேதனைப்பட வைக்கிறது. உன் சொந்த ஊர் எது தம்பி என்று ஒரு நாள் கேட்டேன். காஞ்சி அண்ணா என்று சொன்னார். அண்ணாவே காஞ்சிதானே என்று நான் பதில் சொன்னேன். கோவையில் உலகத் தமிழ் மாநாட்டில் என் தலைமையில் அவன் கவிதை பாட வந்தான். அவனுக்கு முன்னுரை சொல்கிற பொழுது, உன் சிறந்த வரிகளை இந்த அரங்கத்தில் மீட்டு, நீ பிறந்த ஊர் காஞ்சி, உன் சிறந்த வரிகளை இந்த அரங்கத்தில் மீட்டு, நீ பிறந்த ஊர் காஞ்சி என்பதை காட்டு என்று முன்னுரை சொன்னேன். தமிழ் படைப்பாளிகள் நீண்ட ஆயுளோடு துலங்க வேண்டும்.
காலம் அவர்களை அனுமதிப்பதில்லை. காலம் அனுமதிப்பதில்லை என்பதை விட அந்த படைப்பாளிகளே தங்களை நீண்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பதில்லை. நீண்ட வாழ்க்கையை தயாரித்துக் கொள்ள தெரியவில்லை அல்லது முடியவில்லை என்பது தமிழ் படைப்பாளிகளுக்கு நேர்ந்த சாபம் என்றே நான் நினைக்கிறேன். அவன் அழகான வரி எழுதியிருக்கிறான். மழை கூடவா அழகு, வெயில் கூடத்தான் அழகு என்று எழுதினான். இன்றைக்கு அவன் படுத்திருப்பதை பார்த்தால் வாழ்வு மட்டுமா அழகு, மரணம் கூடத்தான் அழகு என்றவன் சொல்லிவிட்டு கிடப்பது போல தோன்றுகிறது. தமிழ் இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஒரு வார்த்தை: தயவு செய்து தமிழுக்காக உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் வகுத்த ஒழுக்கம் நெறி என்பது நம்முடைய உடலையும் ஆயுளையும் நீட்டிப்பதற்கான தவம். அந்த தவத்தில் தமிழ் படைப்பாளிகள் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மரணம் இளைய மரணம் தமிழ் படைப்பாளிகளுக்கு நேர்ந்த கடைசி மரணமாக இருக்கட்டும். வருகிற தமிழ் படைப்பாளிகளும் வாழுகிற படைப்பாளிகளும் தங்கள் உடல் ஓம்புதல், உள்ளம் ஓம்புதல், படைப்பை பாதுகாத்தல் என்ற நெறிகளில் தங்களை நிமிர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு அந்த இளையன் தூங்குகிறான். முத்துக்குமாரை இழந்து வாடும் குடும்பத்தவர்க்கு என் அஞ்சலி, கலை உலகத்திற்கு என் இரங்கல், தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த ஆறுதல். முத்துக்குமாரின் பாடல்கள் அவன் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும். இந்த உலகம் நித்தம் மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மரணமுற்ற எவனும் தன் சுவடுகளை இந்த பூமியில் நிரந்தரமாக விட்டு செல்வதில்லை. தமிழை விட்டு சென்றவனை தமிழர்கள் மறப்பதில்லை. தமிழும் தமிழர்களும் முத்துக்குமாரை நீண்ட நாட்களுக்கு நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.